தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சிங்கள குடியேற்றங்கள். இளங்குமரனுடன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் கடும் வாக்குவாதம். இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு வரப்போகும் தடை. நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 4 தொடக்கம் 5 நோயாளிகள். எச்சரிக்கும் வைத்தியர். சிக்குவாரா கோட்டாபய உச்சநீதிமன்றம் விடுத்த உத்தரவு. நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கனடாவில் 50 வாகனங்கள் மோதி விபத்து. கனடாவில் ஒரு அபூர்வ நிலநடுக்கம். அபாயம் தொடருமா? தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டுத்திட்ட விவகாரம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்படி வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழங்கிய விளக்கங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சிங்கள வீட்டு திட்டங்கள் தற்போது யாழில் வழங்கப்படுவதாகவும் அதனை நினைத்தபடி விற்பனை செய்வதாகவும் தமிழ் மக்கள் பலர் வீடுகளின்றி இன்றும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய இளங்குமரன் காணி உறுதிப்பத்திரம் வழங்கிய பின்னர் அதனை விற்பனை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றதெனவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளுக்குள் செல்வது சாத்தியமற்றதெனவும் சுட்டிக்காட்டினார். இதன்போது குறுக்கிட்ட கஜேந்திரகுமார், உங்கள் அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்க ஒரு வர்த்தமானியை வெளியிட்டீர்கள். அதில் 3 மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாவிடில் காணிகள் அரசுடைமையாக்கப்படும் என கூறியிருந்தீர்கள். இதில் குறிப்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்கும் காணி உரிமையாளர்களில் 90% இலங்கை அரசின் அச்சுறுத்தலால் நாடு கடந்து சென்றவர்கள். அவ்வாறு இருக்கையில் போலியான பல விடயங்களை கூறி சிங்கள குடியிருப்புகள் வருவதற்கு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்கின்றது. குறிப்பாக இங்கு காலம் காலமாக உள்ளவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்காதிருப்பது எவ்விதத்தில் நியாயம் மிக்கது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட காணிகள் வீட்டு திட்டங்களில் குடியிருப்பாளர்கள் இல்லாவிட்டால் அதனை பெற்று தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள் என்றார். இதன்போது கருத்து தெரிவித்த அர்ஜுனா, சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 500க்கும் அதிகமான மக்கள் வீடுகளின்றி இருக்கின்ற நிலையில் தற்போது 250 வீடுகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்படுகின்றமை ஏன் என்பதே எனது கேள்வி என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கும் ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் சமூக ஊடக தளங்களுக்கான அவர்களின் அணுகலை தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் ஏற்கனவே பாடசாலை சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளன. மேலும் இலங்கையிலும் இப்போது இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி வருகிறது என்று அமைச்சர் போல்ராஜ் கூறினார். இணையத்துடன் இணைக்கப்பட்ட சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரித்து வருவதை மேற்கோள் காட்டி அத்தகைய கட்டுப்பாடுகளின் அவசியத்தை அமைச்சர் மேலும் எடுத்துரைத்தார். நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 4 அல்லது 5 புற்றுநோயாளிகள் இனம் காணப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் நிபுணர் சேனக தலக தெரிவித்தார். மகரகமில் அமைந்துள்ள அபேக்ஷா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு வெளிநோயாளர் பிரிவில் 3500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வருவதாகவும் குறிப்பிட்டார். தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு தொடர்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த வைத்தியர் அசரலி பெர்னாண்டோ, கடந்த 2 தசாப்தங்களில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. சராசரியாக ஒரு வருடத்தில் 37,000க்கும் மேற்பட்டோர் சேர்வதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் ஒரு நாளைக்கு 100 நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றனர். மேலும் ஒரு நாளைக்கு 40 புற்றுநோயாளர் மரணிக்கின்றனர். ஆண் பெண் எரிப்பாளரும் அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய்களாக நுரையீரல் புற்றுநோய், சுவாச பாதையில் ஏற்படும் கட்டி, இது சிறிய மற்றும் சிறியதல்லாத செல் புற்றுநோயாக வகைப்படுத்தப்படுகிறது. பெருங்குடல் புற்றுநோய் பெருங்குடல் அல்லது மலக்குடலை பாதிக்கும் புற்றுநோயாகும். இதற்கு காரணம் மக்கள் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு சீனி, உப்பு, எண்ணெய் அதிகமான நவீன உணவு பழக்கங்களால் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார்.
சட்டவிரோத இழப்பீடு கோரிக்கைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை படை அதிகாரிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே 9, 2022 அன்று வெடித்த அறக்கலிய போராட்டத்தின் போது தங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை திரும்ப பெற உத்தரவிடுமாறு கோரி உச்சநீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றம் இந்த அழைப்பாணையை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான முறைப்பாட்டின் அடுத்த விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் குறித்த வழக்கை ஜூலை 30 நடத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமை நீதிபதி முன்பு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் 3 சந்தேக நபர்கள் முன்னிலையாகியிருந்தனர். விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் பெறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்தே விசாரணை ஜூலை 30 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் ரொரெண்டோ நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹைவே 401 சாலையில் செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 50 வாகனங்கள் தொடர்புடைய தொடர் விபத்துகள் ஏற்பட்டதாக ஒன்றாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இரு திசைகளிலும் போக்குவரத்து பல மணி நேரங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்த விபத்துகளில் உயிருக்கு ஆபத்தான அல்லது கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாக எந்த அறிகுறியும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் சிலர் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு வெளியிடப்பட்ட தகவலின்படி குவிண்டே வெஸ்ட் பகுதியில் கிழக்கு நோக்கி செல்லும் பாதை நாள் முழுவதும் மூடப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக மீண்டும் திறக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே மேற்கு நோக்கி செல்லும் பாதையை மீண்டும் திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துகள் காரணமாக சாலையில் சிக்கி தவித்த ஓட்டுநர்களுக்காக அவசர மாற்றுப்பாதைகள் செயற்படுத்தப்பட்டதுடன் டிரன்டனரங்கில் தற்காலிக வெப்ப மையம் அமைக்கப்பட்டது. அவசர சேவை குழுக்கள் சாலையில் நின்றிருந்த வாகனங்களை சோதனை செய்து உதவிகளை வழங்கினர். கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தை அபூர்வ நிலநடுக்கம் ஒன்று தாக்கியுள்ளது. ஒன்றாரியோவில் உள்ள பீவர்டோன் என்னும் இடத்தில் வாழும் சாரா நேற்றிரவு 11 மணியளவில் திடீரென கர்ஜனை போன்றதொரு சத்தத்தை தான் கேட்டதாக தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து தன் வீட்டின் அனைத்து தளங்களும் நடுங்கியதை தான் உணர்ந்ததாக தெரிவிக்கும் சாரா தான் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளால் நடுநடுங்கி போனதாக தெரிவிக்கிறார். விடயம் என்னவென்றால் நேற்றிரவு சுமார் 11 மணியளவில் தெற்கு மற்றும் மத்திய ஒன்றாரியோவை ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவான நிலநடுக்கம் ஒன்று தாக்கியுள்ளது. ஒன்றாரியோ மக்களுக்கு நிலநடுக்கம் புதிது என்பதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இது பொதுவாக நிலநடுக்கம் ஏற்படும் இடமல்ல என்று கூறும் துறைசார் நிபுணர் ஒருவர் மேலும் நிலநடுக்கங்கள் தொடருமா என்பது தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.